ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரீகால், அதாவது நினைவூட்டல் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இல்லையா? ஸோ ரீகால் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம பின்னாடி இருந்த விஷயத்தை திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணி இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோன்னும் போது எப்படி இருக்கும், அந்த டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அந்த கிக் ஸ்டார்டிங் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரீகால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு தடவையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம எந்த விஷயத்தை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ டென்சஸோட ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. காலங்கள் அப்படிங்கிறது, அந்த காலங்களில் நம்ம என்ன சொல்லலாம், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படிங்கிற மாதிரி 3 வித்தியாசமான காலங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 12, அதாவது அந்த 3 வித்தியாசமான காலத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா 12 கைண்ட்ஸ் ஆஃப் கேட்டகரிஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு ரூலும் ஒவ்வொரு வேர்ப் ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டென்ஸை வாக்கியத்தில் அமைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ உங்களுக்கு முக்கியமானவரே யார் இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இருக்கணும். அந்த சப்ஜெக்ட்டுங்கிறது இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏதாவது விஷயங்களில் எதிர மென் ஆர் விமென் ஆர் என்ன ஒரு விஷயத்தை நம்ம குறிக்கிற மாதிரி நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். ஃபாலோட் பை நமக்கு என்ன இருக்கணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல் இருக்கணும். அந்த ரூலை ஃபாலோட் பை யார் இருக்கணும், வேர்ப் ஃபார்ம், ஆக்ஷன், செயல் வார்த்தைகள் இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாக்கியத்தை நீங்கள் முழுமையடை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு தமிழாக்கம் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கும் போது இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, இன்றைக்கான ரூல் என்ன, அந்த சென்டென்ஸை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. நம்ம பார்க்குறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோன்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஏன்னா பாசிட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனால நெகட்டிவும் இன்ட்ரோகேட்டிவும் ஈஸியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஸோ இதில் நம்ம V1, V2, V3, அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த 3 விஷயங்கள். ஸோ ப்ரெசென்ட் வரும்போது நம்ம என்ன வேர்ப் ஃபார்ம் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ லேண்ட் அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம். ஸோ இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லேண்ட் அப்படிங்கிறத வந்து 2 விஷயங்களாக சொல்லலாம். ஒன்று வந்து நிலம், நம்மளுடைய என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய நிலம், அதாவது லேண்ட் சொல்லிக்கலாம் அது. ஸோ இன்னொரு விஷயம் இந்த லேண்டுக்கு என்ன சொல்லலாம்னா இறங்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த லேண்ட் இந்த இறங்குன்றது இது வந்து செயல் வார்த்தைகளில் வந்துடும். ஸோ இது நிலம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் விஷயத்தில் வந்துடும். ஸோ ஆனால் 2த்துக்கும் வித்தியாசமான, அதாவது இடத்துக்கு ஏற்றாருங்களே வாக்கியத்துக்கு ஏற்றாருங்களே நீங்கள் அந்த லேண்டுங்கிறத நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ அப்போ லேண்ட் அப்படிங்கிறது இங்கே என்ன பண்ணுறேன், இறங்கு. V2ல் வரும்போது லேண்டட். V3ல் வரும்போது என்னதான் நமக்கு லேண்டட் தான். இப்போ 2 பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இறங்கியது. அப்படின்னு. ஸோ அப்போ லேண்டட் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த லேண்டடை வச்சு ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் எப்படி அமைக்கலான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஓகேயா? இது சப்ஜெக்ட் ரோலில் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்ட் ரோலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் போடுறாங்க. என்ன ரூல் அப்படின்னா வில் ஹாவ் அப்படிங்கிற ரூலு அண்ட் ஃபாலோட் பை என்ன பண்ணுறாங்க, வேர்ப் ஃபார்ம்ஸ் ஆட் பண்ணுறாங்க V3ன்னு. இந்த V3யில் பார்த்தோன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளுங்கிறத இண்டிகேட் பண்ணும். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் தெரிஞ்சிருச்சு, சப்ஜெக்ட் ரெடியாக இருக்காங்க, ஆக்ஷன் வார்த்தையும் ரெடியாக இருக்காங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸ் எழுத போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் யாரை இண்டிகேட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள குறிச்சிக்கலான்னு நான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக எழுதுகிறேன். இந்த பிளேன் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இந்த பிளேன் அப்படின்னும் போது எதை குறிக்குது, விமானத்தை குறிக்குது இல்லையா? ஸோ அப்போ the plane will have V3 என்னது landed. the plane will have landed சொல்லியாச்சு. அப்போ விமானம் என்ன ஆயிடுச்சு, தரை இறங்கியது அப்படின்னு சொல்லியாச்சு. இதை இன்னும் சென்டென்ஸை நான் ஃபில் பண்ணணும், கண்டினியூ பண்ண நினைக்கிறேன்னா the plane will have landed that time.
த பிளேன் வில் ஹவ் லேண்டட் பை த டைம் அப்படிங்கிறது. ஸோ அந்த நேரத்தில் பிளேன் என்ன ஆயிருக்கு, லேண்ட் ஆயிருக்கு, இல்லை தரை இறங்கி இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை இதை பிளேன் வில் ஹவ் லேண்டட் அட் சென்னை அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். சென்னை ஏர்போர்ட் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யாரை குறிக்கும் நமக்கு, த பிளேன் அப்படிங்கிறது தான். ஸோ விமானம் சொல்லியாச்சு. பை த டைம் அப்படிங்கிறது இருக்குது. இது எத்தனாவதாக குறிக்கும், ரெண்டாவது. விமானம் அந்த நேரத்தில். இது ஏன் மேம் இந்த இடத்துல அந்தன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே தட் அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ், தட், இது ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது அது. ஸோ அப்போ இந்த அந்த அப்படிங்கிறது திஸ் அண்ட் தட்டில் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கு, வில் ஹேவ் லேண்டட், தரை இறங்கியது. ஸோ அப்போ விமானம் அந்த நேரத்தில் பை த டைம் என்ன இருக்குது, வில் ஹேவ் லேண்டட். அப்போ என்ன இருக்குது, தரை இறங்கியது அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன், இந்த நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஐ வி யூ தே எதுவுமே பயன்படுத்தலை. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறேன். அந்த விஷயம் நான் ஏரோப்ளேனாக இண்டிகேட் பண்ணுறேன், அதை விமானம்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக யார் ஒருத்தரையோ இல்லை பிளேஸையோ நான் குறிக்கலை. குறிப்பாக இந்த தடவை அர்ஜென்ட்டுங்கிற மாதிரி ஒரு டைம் நேரத்தை குறிச்சிருக்கேன். பை த டைம் அந்த சமயத்தில் அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ அது எந்த சமயமாக வேணால் இருக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த டைம். நீங்கள் மென்ஷன் பண்ணனாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன், பை த டைம்ன்றது தான் அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கு, வில் ஹேவ் லேண்டட்னு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் தான் என்ன இருக்குது, தரை இறங்கி இருக்குது அப்படிங்கிறது. அப்போது விமானம் அந்த நேரத்தில் தரை இறங்கியது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த லேண்டுன்னு வர இடத்துல நீங்கள் பயன்படுத்தும் போது, நீங்கள் பேசும்போது கவனித்து மட்டும் பேசினா போதும். அதாவது பிளாட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு, இல்லை வீடை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த லேண்டு நிலம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை ஒரு இடத்துல வந்து நம்ம கெட் டவுன் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மீனிங் ஒரே வார்த்தை தான், மீனிங்கை டிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேயா. டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்ஸ். வாக்கியத்துக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணிக்கலாம், அந்த வாக்கியத்தினோட அர்த்தங்களை நீங்கள் மாற்றலாம். ஓகேயா. ஸோ அது நீங்கள் அந்த சென்டென்ஸை பார்த்தோ இல்லை புரிஞ்சுக்கிட்டாவோ நீங்கள் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லேண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு லேண்டடுங்கிற வேர்ப் ஃபார்ம் வச்சுக்கிட்டு நான் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்களுமே ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க்காக ஒரு 5 to 10 சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 5 சென்டென்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. ஃப்ரேம் பண்ணுற சென்டென்ஸை தயவுசெய்து பேச பழகுங்க. பேச தான் உங்களுக்கு ரொம்பவும் மிஸ்டேக்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.